வேத வினா யோபு 8ஆம் அதிகாரம். கேள்வி 1. யோபுவின் சிநேகிதனாகிய சூகியன் யார்? பில்தாத். கேள்வி 2. தேவனுக்கு முன்பாக யார் பாவம் செய்திருக்கலாம் என்று யோபுவிடம் பில்தாத் கூறுகிறார்? யோபுவின் பிள்ளைகள். கேள்வி 3. யோபு டேஷ் இருந்தால் தேவன் அவனுக்காக விழித்திருப்பார் என்கிறார் பில்தாத்? சுத்தமும் செம்மையாய். கேள்வி 4. முந்தின தலைமுறை முன்னோர்கள் செய்ததை யோபு என்ன செய்யும்படி பில்தாத் சொல்லுகிறார்? ஆராய்ந்து பார்க்க. கேள்வி 5. தண்ணீர் இல்லாமல் டேஷ் முளைக்குமோ? கோரை புல். கேள்வி 6. மாயக்காரனின் எந்த எண்ணம் அற்று போகும் என்று பில்தாத் சொல்லுகிறார்? வீண் எண்ணம். கேள்வி 7. வெயில் எரிக்காததற்கு முன் இருக்கும் எந்த செடி போல் மாயக்காரன் இருப்பதாக பில்தாத் சொல்லுகிறார்? பச்சை செடி. கேள்வி 8. மாயக்காரனின் வேர்கள் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் என்ன சொல்லும் என்கிறார் பில்தாத்? உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். கேள்வி 9. யோபுவின் வாயை தேவன் எதினால் நிரப்புவார் என்று பில்தாத் கூறுகிறார்? நகைப்பினால். கேள்வி 10. யோபுவினுடைய வாயின் வார்த்தைகள் எதை போல் இருப்பதாக பில்தாத் கூறுகிறார்? பலமான காற்றை போல. கேள்வி 11. கோரை புல் மற்ற புல்லை பார்க்கிலும் எப்படி வாடி போகும் என்கிறார் பில்தாத்? சீக்கிரமாய். கேள்வி 12. யோபுவின் பிள்ளைகளை அவர்களுடைய டேஷ் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கலாம் என்கிறார் பில்தாத்? பாதகத்தின் ஆக்கினைக்கு. கேள்வி 13. மாயக்காரனின் நம்பிக்கை எதனுடைய வீடு போல் இருக்கும் என்கிறார் பில்தாத்? சிலந்தி பூச்சி. கேள்வி 14. யோபுவின் உதடுகளை தேவன் எதனால் நிரப்புவார் என்று பில்தாத் கூறுகிறார்? கம்பீரத்தினால். கேள்வி 15. யோபுவுக்கு உண்டான எதை தேவன் சாங்கோபாங்கமாக்குவார் என்கிறார் பில்தாத்? நீதியுள்ள வாசஸ்தலத்தை. கேள்வி 16. மாயக்காரனின் கொடிகள் எங்கே படரும்? அவன் தோட்டத்தின் மேலே. கேள்வி 17. பூமியின் மேல் தங்களுடைய நாட்கள் எதை போல் இருக்கிறதாக பில்தாத் கூறுகிறார்? நிழலை போல. கேள்வி 18.
மாயக்காரன் அல்லாமல் வேறே பேர் எங்கிருந்து முளைப்பார்கள் என்று பில்தாத் கூறுகிறார். மண்ணிலிருந்து. கேள்வி 19. தேவன் டேஷ் புரட்டுவாரோ என்கிறார் பில்தாத். நியாயத்தை. கேள்வி 20. யோபு யாரை தேடும்படி பில்தாத் சொல்லுகிறார்? தேவனை. கேள்வி 21. யோபுவனுடைய டேஷ் அற்பமாய் இருந்தாலும் அவனுடைய டேஷ் சம்பூரணமாய் இருக்கும் என்கிறார் பில்தாத். துவக்கம் முடிவு. கேள்வி 22. முன்னோர்கள் யோபுவுக்கு எதை வெளிப்படுத்துவார்கள் என்கிறார் பில்தாத்? இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை. கேள்வி 23. யாருடைய வழிகள் சீக்கிரமாய் வாடி போகும் என்று பில்தாத் கூறுகிறார்? தேவனை மறக்கிற எல்லாருடைய. கேள்வி 24. சிலந்தி பூச்சியின் வீட்டின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது என்னவாகும்? அது நிலைக்க மாட்டாது. கேள்வி 25. மாயக்காரனின் வேர்கள் எங்கே சிக்கும்? கற்குவியலில். கேள்வி 26. தேவன் யாரை வெறுக்கிறதில்லை? உத்தமனை. கேள்வி 27. யோபுவை பகைக்கிறவர்கள் எதனால் மூடப்படுவார்கள் என்கிறார் பில்தாத்? வெட்கத்தால். கேள்வி 28. சர்வ வல்லவர் டேஷ் புரட்டுவாரோ என்கிறார் பில்தாத்? நீதியை. கேள்வி 29. யாரிடத்தில் விசாரித்து பார்க்கும்படி யோபுவிடம் பில்தாத் கூறுகிறார்? முந்தின தலைமுறையாரிடத்தில். கேள்வி 30. யாருடைய நம்பிக்கை அழிந்து போகும் என்று பில்தாத் கூறுகிறார்? மாயக்காரனின் நம்பிக்கை. கேள்வி 31. மாயக்காரனின் வேர்கள் எதை நாடும்? கற்பாறையை. கேள்வி 32. யாருடைய கூடாரம் அழிந்து போகும் என்று பில்தாத் கூறுகிறார்? துன்மார்க்கருடைய. கேள்வி 33. யாரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்படி யோபுவிடம் பில்தாத் சொல்லுகிறார்? சர்வ வல்லவர். கேள்வி 34. சேர் இல்லாமல் டேஷ் ஓங்கி வளருமோ? நாணல். கேள்வி 35. சிலந்தி பூச்சியின் வீட்டை ஒருவன் பிடித்தால் அது என்னவாகும்? அது நிற்காது. கேள்வி 36. தேவன் யாருக்கு கை கொடுக்கிறதில்லை? பொல்லாதவர்களுக்கு.